மின் உற்பத்தி நிலையங்களில் தற்போது காணப்படுகின்ற செயலிழப்புகள் மற்றும் திருத்தப் பணிகள் காரணமாக தேசிய மின் கட்டமைப்புக்கு 845 மெகாவாட்ஸ் மின்சாரம் கிடைக்காமல் போயுள்ளது. எவ்வாறாயினும் நேற்றைய மின் கேள்வியில் 716 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை தனியார் துறையிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் சவேந்திரநாத் பெர்னாண்டோ தெரிவித்தார். தனது கடன் நிவாரணம் ஊடாக வழங்கப்பட்ட தற்போது செயலிழந்துள்ள நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க சீனா இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சக்தி அமைச்சர் உட்பட ஏனைய அதிகாரிகளை நேற்று சீன தூதரக அதிகாரிகள் சந்தித்த வேளை இந்த இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாக மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உதிரி பாகங்கள் நேற்று முன்தினம் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் மெர்வின் ஹல்பர்கே தெரிவித்தார். இயந்திரங்களில் செயலிழப்புகள் காணப்படுமாயின் அதனை ஸ்தாபித்த நிறுவனத்தை கொண்டு திருத்தியமைக்க இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க நேற்று அதிகாரிகளுக்கிடையில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. අපි චීන විශේෂඥයෙකුත් ගෙනෙව්වා. ඒ ගෙනාපු උපකරණ වගේනුත් අපි சீன நிபுணர்களை அழைத்தோம். அவர்கள் கொண்டு வந்த உபகரணங்களின் ஊடாக ஒழுக்குகள் உள்ள சில இடங்களை அடையாளம் காண்பதற்கு முயற்சித்தோம். எவ்வாறாயினும் இது காலம் செல்வதால் இணையதளத்தின் ஊடாக தேடி இந்தியாவில் உள்ள நிபுணர் குழுவை கண்டுபிடித்தோம். சீன நிபுணர்களின் இணக்கப்பாட்டுடன் அவர்களை அழைத்துள்ளோம். செயலிழந்துள்ள நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தின் முதலாவது கட்டத்தின் போது 285 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் கேபிள் கம்பியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினையால் கலனிதிச மின் நிலையத்திலிருந்து 165 மெகாவாட்ஸ் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புக்கு கிடைக்காமல் போயுள்ளது. மேலும் கெனியன் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து புதிய லட்சப்பானவிற்கு நீரை கொண்டு செல்லும் சுரங்கத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற திருத்த பணிகளினால் கடந்த 2 மாதமாக அந்த மின் நிலையம் செயலிழந்துள்ளது. கெனியன் மின் நிலையம் 60 மெகாவாட்ஸ் மின்னினையும் புதிய லட்சப்பான 100 மெகாவாட்ஸ் மின்னையும் உற்பத்தி செய்தது. 200 மெகாவாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி காணப்பட்ட போதிலும் நீர் பற்றாக்குறை காரணமாக விக்டோரியா மற்றும் கொத்மலை மின் உற்பத்தி நிலையங்களில் பாதி உற்பத்தியே இடம்பெறுகின்றது. அதேபோன்று குகுலே மின் நிலையத்திலும் 70 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி செய்யப்பட்ட போதிலும் தற்போது மேற்கொள்ளப்படுகின்ற திருத்தப் பணிகள் காரணமாக இதில் பாதியே உற்பத்தி செய்யப்படுகின்றது. இலங்கை மின்சார சபைக்கு இது பாரிய பிரச்சனை அல்ல. 3500 மெகாவாட்ஸ் மின் இருப்பு இலங்கை மின்சார சபைக்கு உள்ளது. இதேவேளை நேற்றைய மின் தேவை 1914 மெகாவாட்ஸாக காணப்பட்ட நிலையில் இதில் 716 மெகாவாட்ஸ் மின்சாரம் தனியார் துறையிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது 11 அல்லது 10 மின் நிலையங்களிலிருந்து மின்சாரம் கொள்வனவு செய்கின்றோம். லக்னவ், ஹெலதனவ், வெஸ்காஸ் என்று கூறுகின்றனர். இஎஸ் பவர் கொழும்பில் இந்த துறைமுகத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இவற்றுள் மேலும் சிலவற்றை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். 15 ஆண்டுகளாக காணப்பட்ட ஒப்பந்தங்கள் காலாவதியாகியுள்ளன. எமது கூட்டமைப்பிலிருந்து அவர்களை நாங்கள் விலக்கியுள்ளோம். 20 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தங்களும் உள்ளன. ஏனைய வருடங்களின் போது அவர்களும் எமது கூட்டமைப்பிலிருந்து விலகிவிடும். இயந்திர கோளாறுகள் காரணமாக செயலிழந்துள்ள நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 2வது கட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? இரண்டாவது கட்டத்தின் முதலாவது இயந்திரம் 300 மெகாவாட்ஸ் ஆகும். இதனையும் எதிர்வரும் 2 வாரத்திற்குள் மின் கட்டமைப்பில் இணைக்க முடியும் என நான் நினைக்கின்றேன். இலங்கையை கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்வதற்கு நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை நிர்மாணித்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவிக்கிறார். சாயல பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்வதற்கே நுரைச்சோலை அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கேள்வி கேட்கும் நிகழ்ச்சிகளில் இலங்கையில் அதிகமாக செயலிழந்த மின் உற்பத்தி நிலையமாக நுரைச்சோலை காணப்படுகின்றது. 214 தடவை செயலிழந்துள்ளதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்தனர். வெட்கமின்றி இதை அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இலங்கை எரிசக்தியின் மத்திய நிலையம் என்று கூறுகின்றனர். இந்தியாவுக்கும் மின்சாரத்தை வழங்குவதற்கு கதைக்கின்றனர். ஆனால் அனைத்து மின் நிலையங்களும் உடைந்திருக்கின்றன. தற்போது அறிவித்தலின்றி மின்சாரத்தை துண்டிக்கின்றனர். இதனால் மின்சார சபைக்கு ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்வதற்கு மின் கட்டணத்தை அதிகரிப்பார்கள். இதுதான் அடுத்த செய்தி.
இனி விளையாட்டுச் செய்தி. பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையின் மஹில ஜெயவர்தன தனது 7வது டெஸ்ட் இரட்டை சதத்தை பூர்த்தி செய்தார். முதல் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் பெற்ற 232 ஓட்டங்களுக்கு பதிலடி தாடிய இலங்கை 6 விக்கெட் இழப்புக்கு 730 ஓட்டங்களை குவித்து முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க 498 ஓட்டங்கள் தேவையான நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த பங்களாதேஷ் ஒரு விக்கெட் இழப்புக்கு 25 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. மிர்பூர் ஷியாபாங்லா மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்புக்கு 375 ஓட்டங்களுடன் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. மஹில ஜெயவர்தன 42 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஓட்டமின்றியும் இன்றைய ஆட்டத்தை ஆரம்பித்தனர். மஹில ஜெயவர்தன மற்றும் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஜோடி 6ஆம் விக்கெட்டுக்காக 179 ஓட்டங்களை பகிர்ந்தது. அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் 86 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து இணைந்த மஹில ஜெயவர்தன மற்றும் கித்ருவான் வித்தானகே ஜோடி வீழ்த்தப்படாத 7ஆம் விக்கெட்டில் 176 ஓட்டங்களை பகிர்ந்தது. கித்ருவான் வித்தானகே தனது முதல் டெஸ்ட் சதத்தை எட்ட மஹில ஜெயவர்தன தனது 7வது இரட்டை சதத்தை பூர்த்தி செய்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை 7 விக்கெட் இழப்புக்கு 730 ஓட்டங்களை பெற்றிருக்க அத்துடன் முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டது. இதற்குமே இலங்கை 498 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றதுடன் பங்களாதேஷ் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கும் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளது. தமது மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு கடந்த 3 மாதங்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து புல்மோட்டை மீனவர்கள் இன்று நண்பகல் முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தனர். விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.